ரசாயன முறையில் பழுக்க வைத்து விற்கப்படும் வாழைப்பழத்தால் புற்றுநோய் உண்டாகும் அபாயம் உள்ளதாக ஊட்டச்சத்து நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கோயம்பேடு கொண்டுவரப்படும் வாழைத்தார்கள் செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புரோஃபைலின் என்னும் ரசாயனத்தை தண்ணீரில் கலந்து அதனை வாழைக்காய்கள் மீது ஸ்ப்ரே செய்த சிறிது நேரத்திலேயே அவை மஞ்சள் நிறமாக மாறி பழுத்த பக்குவத்திற்கு மாறிவிடுகிறது. இதனாலேயே சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விற்பனை செய்யப்படும் பச்சை வாழைப்பழங்கள் மஞ்சள் நிறத்திலேயே காணப்படுவதாக கூறப்படுகிறது. மெயினாக இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா பச்சை வாழைப்பழத்தை எடுத்து அவங்க நிறைய கெமிக்கல் ப்ரோப்ளின் இந்த மாதிரி கெமிக்கலில் ஆட் பண்ணி அது நிமிஷ நேரத்தில் அது மஞ்சள் கலரில் ஆட் பண்ணிட்டு வந்துடுறது. இது மெயினாக அந்த மாரஸ்ங்கிற பழத்தை தான் பண்ணுறாங்க. ரசாயனங்களை பயன்படுத்தி பழுக்க வைக்கப்படும் வாழைப்பழங்கள் உடல் நலத்திற்கு தீங்கு ஏற்படுத்தும் எனவும் அவற்றை கண்டறிவது எளிது என்றும் ஊட்டச்சத்து நிபுணர்கள் கூறியுள்ளனர். இப்போ நம்ம இயற்கை மூலமாக ஒரு பழுக்கிற ஒரு வாழைப்பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜஸ், அதாவது அந்த வாழைப்பழம் அந்த தண்டில் ஒட்டுற இடம் பச்சையாக இருக்கும், கொஞ்சம் பச்சையாக இருக்கும். அந்த தண்டு இப்போ தாராக எடுத்துகிட்டு போகிறாங்க நிறைய பேர், இல்லை தார் வாங்குறதே நோட்டீஸ் பண்ணுவாங்க, அதுலேருந்து கட் பண்ணி தானே கொடுக்குறாங்க. அது ஃபுல்லாகவே மஞ்சளாக ஆகவே ஆகாது. அது லைட் ப்ரௌனாக இருக்கும், இல்லை டார்க் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வெட்டி வச்ச வாழைப்பழத்தை வாங்க போனீங்க, அந்த தண்டு கூட கம்ப்ளீட்டாக மஞ்சளாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக இது ஆசிட்ல டிப் பண்ணது தான். இந்த ஆசிட் போடுறதுனால இது வயத்தை கெடுத்துரும். இது ஒரு மாதிரி ஒரு பர்னிங் சென்சேஷன் அது மாதிரி ஆரம்பிக்கும். அதுலேருந்து அதை அப்படியே விட்டுட்டு இதை நீங்கள் சாப்பிட்டுட்டே போனீங்கன்னா ஸ்டமக் கேன்சர் வரலும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால இதை தவிர்த்துடுங்க.